இத்திருக்கோவிலின் தொன்மையான வரலாறு பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் யார் பெரியவர் படைத்தல் காத்தல் என்ற போட்டி ஏற்பட்ட போது ஜோதி வடிவமாக அண்ணாமலையை பிரம்மா அன்னப்பிரவையாக உருமாறி சிவனின் திருமுடியை காண சென்றதாகவும், அதேபோல் விஷ்ணு வராகராக அவதாரமாக உருமாறி சிவனின் அடியை பாதங்களை காண சென்றதாகவும் இருவரும் சிவபெருமானின் திருமுடி மற்றும் பாதங்களை பார்க்க இயலவில்லை. ஆனால் பிரம்மா தாழம்பூவினை சாட்சியாக கொண்டு முடியினை பார்த்ததாக ஆணவத்தினால் செருக்குடன் கூறியதாகவும், இப்பூவுலகில் யாரும் பெரியவர் இல்லை, இருவரின் ஆணவத்தினை நீக்கி சிவபெருமான் ஜோதி பிழம்பாக அடிமுடி காணா அண்ணாமலையாக காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் இன்று ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த அடி அண்ணாமலை கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த அடி அண்ணாமலை கிராமத்தில் உள்ள 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் பூர்வாங்க பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகள் நிறைவு பெற்று ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று கோ பூஜை மற்றும் 4ஆம் கால யாகசால பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவிலுக்கு மேலே உள்ள கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். காட்டினார்கள்
வாழ்க